ஓம் நம சிவாயா. சிவபெருமான் சுடுகாட்டில் இருப்பது ஏன்? இறந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இடம், ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் அந்த சுடுகாடு ஒன்று தான். சமரசும் உலாவும் இடமே அது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகம். நல்லபடியா வாழ்ந்தாலும் அவனை ஏசுதான் செய்யும், வாழ்ந்து விட்டு கீழே இறங்கி தாழ்ந்தாலும் அவனை இந்த உலகம் ஏசுதான் செய்யும். ஆனா சுடுகாட்டுல அப்படி கிடையாது, எல்லாமே சமந்தான். ஒரு உடல்ல ஒரு உயிராகப்பட்டது 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் அந்த உடலே குடியிருந்து கடைசியில பிரியும் போது அந்த உடல் ஆகப்பட்டது ஒண்ணுமே கிடையாது. அதுதான் பிணம் என்று சொல்வார்கள். அதை சுடுகாட்டில் எரித்துவிட்டு திரும்பி பார்க்காமல் போய்விட்டன. உடனே அந்த உடலில் உள்ள அந்த உயிராகப்பட்டது இத்தனை வருஷம் நாம குடியிருந்தோம், ஒரே ஒரு நாளையில் நம்மளை எரிச்சிட்டு திரும்பி பார்க்காம போறாங்களே அப்படின்னு அந்த ஆவியாகப்பட்டது வேதனைப்படுமா. ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம், ஒரு வருஷம் குடியிருந்து மற்ற வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை பத்தி நம்ம நினைக்கிறோம். அந்த வீட்டுல இருக்கும்போது நல்லா இருந்தோமே, இந்த வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு நேரம் இல்லாமலாம் ஒரு நேரத்தில் நினைக்கிறோம். நம்ம இத்தனை வருஷம் நம்ம குடியிருந்தோம், ஒரே ஒரு நாளையில் நம்மளை எரிச்சிட்டு போயிடுறாங்களே பாவிகள், அதுவும் திரும்பி பார்க்காம கூட போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியாகப்பட்டது வருத்தப்படுமா. அந்த நேரத்தில் சிவபெருமான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குமா. அந்த பரிதவிக்கின்ற அந்த ஆவியை தன்னுள் அடக்கி அடைக்கலம் கொடுக்குமா சிவபெருமான். அதனால்தான் சுடுகாட்டில் சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற ஆவிகளுக்கெல்லாம் அபயம் அளிப்பதால் தான் ஆத்மா திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமான் சுடுகாட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆத்மா சந்தோஷப்படுகிறது.